மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 17ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகி வந்துட்டு ரொம்ப பதட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, போன தனா அப்புறம் கதிர் என்ன மாயா அப்புறம் கதிர் என்ன காணும், தனாவை பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஒரே பதட்டத்தில் ஜானகி நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜானகியோட அத்தை இங்கேருந்து வந்துட்டு, என்ன ஜானகி, முதலே சொல்லிட்டு போனேன் போயிட்டு தூங்கு அப்படின்னு, என்னம்மா இன்னும் தூங்காமல் நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லைத்த இப்போதான் வந்தேன், நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்னு. அப்போ அத்தை சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜானகி, இந்த மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, உடம்பு கெட்டு போயிரும்ல, போய் தூங்குமா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரித்த அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேலேயே இந்த இடத்துக்கிட்ட நின்னா கண்டிப்பா யாராவது சந்தேகப்படுவாங்க அப்படின்னு ஜானகி நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியோட அத்தை நினைக்கிறாங்க, இன்னும் இது ஜானகியோட முகம் ரொம்ப பதட்டமாவே இருக்கே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ட்டு ரொம்ப சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிரும் மாயாவும் சேர்ந்து ரொம்ப நேரமா தேடிட்டு, அப்ப கதிர் சொல்றாரு, மாயா நம்ம எங்க பார்த்தாலுமே தேடி பார்த்தோம், எங்கேயுமே வந்துட்டு தனா இல்லை, எனக்கு என்னமோ அந்த கார்த்தி வீட்டுக்கு தான் தனா போயிருப்பாளோன்னு தோணுது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், அதானே நானும் சொன்னேன், இங்க எங்கேயும் இல்லைன்னா கண்டிப்பா அந்த கார்த்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ஏமாத்தி தனாவை கூப்பிட்டுருக்கான், இல்லைன்னா தனா கண்டிப்பா அங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த புவனேஸ்வரியும் கார்த்தியும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, எப்படி தனாவை காப்பாத்துறது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, உங்ககிட்ட நான் ஒரு பிளான் சொல்றேன், நம்ம சாதாரணமா போய் பார்த்தா கண்டிப்பா கார்த்தி வீட்டுக்குள்ள விட மாட்டான், அதனால இந்த மாதிரி சொல்லி போனா கண்டிப்பா அவன் வீட்டுக்குள்ள விடுவான் அப்படின்னு சொன்னதோட கதிரும் சரி மாயா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு நேரா தனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எனக்கு இங்க வரத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, நான் மட்டும் இங்க வந்தது யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா அது என் குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம். ஏன் சார் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகிட்டு, கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடவை தான் நடக்கும், அது எனக்கும் கதிருக்கும் ஆகிருச்சு, நான் கண்டிப்பாக கதிரை என் புருஷனா ஏற்றுக்கவே மாட்டேன் என்றைக்குமே. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மாவோட மானத்தை காப்பாற்றணும், அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். இங்கே பாருங்க சார், நம்ம 2 பேரும் காதலிச்சது உண்மைதான், ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒன்று சேர மாட்டோம்னு இருந்திருக்கு, அதனால தான் இவ்வளவும் நடக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் என்னை கூப்பிடாதீங்க, இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு என்னை பயமுறுத்தாதீங்க அப்படின்ட்டு தனா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே கார்த்தி டக்குன்னு தனாவோட கையில் வந்துட்டு ஊசியை போட்டுடுறாரு. அப்போ தனா டக்குன்னு பேசிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஊசி போட்டது கூட தெரியல. அப்போ தனா சொல்கிறாங்க, சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தனா மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாங்க. அப்போ தனாவோட ஃபோன் வந்துட்டு சோஃபாவில் இருக்குது. அப்போ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா தனாவை பார்த்துட்டு, அப்பாடா எப்படியோ இவன் மயக்கம் போட்டுட்டான், இது போதும் நமக்கு அப்படின்ட்டு கார்த்தி தனாவை தூக்கிட்டு போயிட்டு நேராக கட்டிலில் படுக்க வைக்கிறாரு. அப்போ தனாவோட தாலியை பார்க்குறாரு கார்த்தி. அப்போ கார்த்தி தாலியை பார்த்துட்டு, இந்த தாலி இருக்கிறதுனால தன்னடி இவ்வளோ பேசுகிறேன், இந்த தாலியை கயட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தனா போட்டிருக்கிற தாலியை கயட்ட போகிறாரு. அப்போ வெளியில் பைக்கு சத்தம் கேட்குது. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, இந்த நேரத்தில் யார் வந்திருப்பான், ஒருவேளை என் ஃப்ரெண்டு வந்திருப்பானோ அப்படின்ட்டு கார்த்தி வெளியில் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா தனாவும் மாயாவும் கதிரும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மாயா நேராக கார்த்தியை பார்த்துட்டு, என்ன கார்த்தி, நான் இங்கே வந்தது வந்துட்டு எப்படின்னே தெரியாமல் நிற்கிறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் இந்த பண்ணை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ மாயா நேராக கதிர்கிட்ட, கதிர் அவனை பிடி அப்படின்னு சொன்னதோட கதிர் நேராக கார்த்தியை போய் பிடிச்சிக்க. அப்போ மாயா நேராக வீட்டுக்குள்ளே போய் தேடுறாங்க, தனா எங்கே இருக்க அப்படின்னு. அப்போ தனா ஒரு ரூம்குள்ளே படுத்து கிடக்கிறத மாயா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓடி போய் தனாவை கிளப்புறாங்க. ஆனால் தனா கிளம்பவே இல்லை. மாயா மறுபடியும் ஓடி வந்துட்டு கார்த்திகிட்ட, டேய் அவளை என்னடா பண்ண, அவளுக்கு என்ன கொடுத்த, மயக்க மருந்து கொடுத்தியா அப்படின்னு கேட்க. அப்போ கார்த்தி சிரிக்கிறாரு, இங்கே பாரு, இந்த விஷயம் மட்டும் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அது அந்த ரகுராமுக்கும் ஜானகிக்கும் எவ்வளோ பெரிய அவமானம்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கண்டிப்பாக பெரியப்பாவுக்கு இந்த விஷயத்தை தெரிய வைக்க மாட்டேன், நான் இந்த இடத்துலேருந்து தனாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, உங்கள் 2 பேருக்கும் தெரியும் தனாவோட வீடியோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு, இப்போ மட்டும்
நீங்கள் தனவை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த வீடியோவை நான் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போ மாயா நேராக கார்த்திக்கிட்ட நீ கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு தெரியும், அப்படி பண்ணிட்டா அதுக்கப்புறம் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிக்கிட்ட. அதனால நாங்கள் கண்டிப்பாக தனவை கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதிரை தனவை தூக்க சொல்ல, அப்போ கதிர் தனவை தூக்குறாரு. அப்போ மாயா எதேச்சியா தனாவோட காலில் இருக்கிற அந்த பாம்பு கொத்தின இடத்த பார்க்குறாங்க. மாயா அதிர்ச்சியாகி நேரா கார்த்திக்கிட்ட டேய் இவளுக்கு பாம்பு கொத்திருக்கு அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்ற அப்படின்னு. அப்போ மாயா சொல்றாங்க, ஆமா தனாவோட காலில் பாம்பு கொத்திருக்கு, அதனால தான் இவன் மயக்கம் போட்டிருக்கா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அவனுக்கு கார்த்தி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நம்ம மாயா நேரா கதிரை தனாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக சொல்ல 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. கார்த்தி நேராக மாயா கிட்ட இங்கே பாரு மாயா, இன்னைக்கு நீ தனவை என்கிட்டேருந்து காப்பாற்றிருக்கலாம், ஆனால் தனவை நான் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒன்றை மாதிரி ஒரு அரக்கனை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, தனாவோட காலில் பாம்பு கொத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண பார்த்தியல்ல, எப்படி தான் தனா உன்னை காதலிச்சானே தெரியல, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா பேச, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு என்னைக்கா இருந்தாலும் தனா எனக்கு தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, மாயா கார்த்தியை காரி துப்பிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி அங்கே உள்ள பொருள் எல்லாமே போட்டு உடைக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாயா இங்கே வந்திருப்பா, சரி தனா இங்கே வந்தது எப்படி அவளுக்கு தெரியும் அப்படின்னு கார்த்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் இருக்க அந்த ஃபோனை பார்க்குறாரு. பார்த்ததோட கார்த்திக்கு ஷாக்கு, என்ன இது ஃபோன் இங்கே இருக்கு அப்படின்ட்டு கார்த்தி ஃபோனை எடுத்து பார்க்க அது தனாவுக்கு கொடுத்த ஃபோனு. அப்போ கார்த்தி அதிர்ச்சியாகி என்ன இது தனாவுக்கு நம்ம கொடுத்த ஃபோனு தனா இங்கேயே வச்சுட்டு போயிட்டால, இனிமே தனாவை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ ஃபோன் அப்படியே தூக்கி போட்டு உடச்சிட்டு சே இதே இங்கே வச்சுட்டு போயிட்டா, இனிமே அவளை நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கார்த்தி செம்ம காண்டாகிறாரு. மாயா நேராக தனாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கிட்ட இங்கே பாருங்க சார் தனாவுக்கு பாம்பு குத்திருச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ டாக்டர் தனாவை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு பாம்பு குத்தி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், உடம்புல விஷம் கலந்துருச்சு, இவங்களை இனிமே ஐசியூவில் வச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கதிர் நேராக மாயா கிட்ட இங்கே பாரு மாயா, இந்த விஷயத்தை பற்றி பெரியம்மா கிட்ட சொல்லியே ஆகணும், ஏதாவது தனவுக்கு ஆகிருச்சுன்னா யார் பதில் சொல்கிறது, அப்பையும் பெரிய மாமா நம்மளை தான் குறை சொல்லுவார், சொல்லிடு அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜானகிக்கு கால் பண்ணுறாங்க. ஜானகி ரொம்ப நேரமாக மாயாவோட ஃபோனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜானகி போயிட்டு ஃபோனை எடுக்க, அப்போ மாயா நேராக ஜானகி கிட்ட பெரியம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ஜானகி சொல்கிறாங்க வீட்டில் தாம்மா இருக்கேன், தனாவை கண்டுபிடிச்சிட்டியா, தனா எங்கே இருந்தா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியம்மா ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சியாகி இப்போ எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் வர சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியம்மா தனாவை பாம்பு கொத்திருச்சு, அவள் ஒரு இடத்துல மயக்கமட்டு கலந்தா, அவளை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி. அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியம்மா தனா இப்போ ஐசியூவில் இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகிக்கு அதிர்ச்சி. ஜானகி ஃபோனை வச்சுட்டு அவங்க அத்தையை கூப்பிட்றாங்க, அத்தை பத்மா எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட பத்மா கேட்குறாங்க, அண்ணி எதுக்கு இந்த நேரத்தில் கடந்து கத்துறீங்க அப்படின்னு. அதே நேரம் சீனு இங்கேருந்து அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்க, ரகுராமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க தனாவை பாம்பு கொத்திருச்சான் அப்படின்னு. இது கேட்டதோட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பத்மா கேட்குறாங்க, எப்படி நீ தனா ரூமுக்குள்ளே தானே இருந்தா, எப்படி அவளை பாம்பு கொத்துனுச்சு அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க என்னன்னு தெரியல, மாயாவுக்கும் கதிருக்கும் தான் தெரியும், 2 பேரும் தான் தனாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, அது சரி சரியா போச்சு, நான் தனாவை பார்த்தேன் தெரியுமா, கேட்டுக்கு வெளியில எங்கேயோ போயிட்டு இருந்தா, அப்போ அவளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த நேரத்தில் அவள் வெளியில் போய் இப்படி பாம்பு கொத்து வாங்கினா அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தம்பி, இந்த நேரத்தில் இதை பேசி வேஸ்ட்டு, நம்ம எப்படியாவது நம்ம தனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்காக கிளம்புறாங்க. அப்போ ரகுராம் அந்த இடத்துக்கு வராரு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்க, அப்போ பாட்டி நேராக ரகுராம் கிட்ட போயிட்டு, ரகு தனாவை பாம்பு குத்திருச்சான், அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் மாயாவும் கதிரும் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமுக்கு அதிர்ச்சி. ரகுராம் செம்ம கோவத்தில், இதுக்கு மட்டும் அந்த மாயாவும் கதிரும் காரணமாக இருந்தா கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ரகுராம் கையில் சாட்டை எடுக்க,
இதை பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு பரகு, இப்போ தனா எப்படி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி முடிவு எடுத்துக்க அப்படின்னு சொல்ல ரகுராம் சொல்கிறாரு, என் பொண்ணு இன்னும் எவ்வளோதான் கஷ்டம் அனுபவிக்க போகிறான்னு தெரியல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயாவும் அந்த கதிரும் தான் அப்படின்ட்டு ரகுராம் செம கோவப்படுறாரு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணா இன்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டியே, இந்த வீட்டில் நடக்கிற பல குழப்பத்துக்கு அந்த மாயா தான் காரணம் அப்படிங்கிறத இன்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ட்டு செம கோவப்படுறாங்க பத்மா. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிக்கிட்டே நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ ஜானகி நேராக மாயாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு மாயா, தனாவுக்கு பாம்பு கத்துனதுக்கு நீயும் கதிரன் தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் கோவமாக வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான் அப்படின்னு. அதே நேரம் பார்த்து ரகுராம் கோவமாக இங்கேருந்து வராரு. வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் கதிரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி, டேய் உன்னால இனி என் பொண்ணு எவ்வளோட அனுபவிக்க போறா அப்படின்னு கேட்க, அப்போ ஜானகி ஓடி வந்து அவரை தடுக்கிறாங்க. இங்கே பாருங்க, மாப்பிள்ளை மேலே கை வைக்காதீங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு தள்ளிப்போ, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், என் பொண்ணு எவ்வளோதான் கஷ்டத்தை அனுபவிப்பா, அன்னைக்கே இவன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அவளுக்கு பிடிச்சவனோட இவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் நிம்மதியாக இருந்திருப்பேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு பேச, இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணோட நல்லதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த புவனேஸ்வரியோட மருமக கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னரும் நம்ம பொண்ணோட நிம்மதியே போயிருக்கும், நம்ம பொண்ணு நிம்மதியாகவே இருந்திருக்க மாட்டா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, அப்போ நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்கிறியா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்த முடிவு இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரகு, அவசரப்பட்டு இந்த மாதிரி கத்தாதப்பா, இப்போதைக்கு நமக்கு என்ன முக்கியம்னா தனா வந்துட்டு கண்மொழிக்கணும், அதை பற்றி கேளுப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ ரகு அமைதியாக இருக்காரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பெரியப்பா, இங்கே கோவப்படுற அளவுக்கு நாங்கள் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, நாங்கள் தனாவோட நல்லதுக்காக மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து சிவா நேரா ரகுராம் கிட்ட, இங்கே பாருங்கண்ணா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனா ரோட்டில் போகிறத பார்த்தேன், அப்போ அவள் பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணி போனேன், நம்ம பொண்ணா இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன், கடைசியில் பார்த்தா அது நம்ம பொண்ணு எங்கேயோ போயிட்டு எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனா ஒளிஞ்சிருந்திருக்கா, அப்போ தான் அவளை பாம்பு கொத்தி இருந்திருக்கு, நல்ல வேலை வீட்டில் தனாவை காணோம் அப்படின்னதோட கதிர் மாயக்கிட்ட போய் சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தனாவை தேடி போய் இருந்திருக்காங்க, அவங்க மட்டும் போகலைன்னா இன்னைக்கு நம்ம பொண்ணு உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் வந்துட்டு அமைதியாக இருக்காரு. அவர் பொண்ணோட உயிரை காப்பாற்றினதுக்காக நன்றி சொல்கிறதா இல்லை தான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு மாய மேலே கோவப்படுறதா அப்படிங்கிறது ரகுராமுக்கு தெரியவே இல்லை. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரகு, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு தனா உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் மாயாவும் கதிரும் தான் அப்படின்னு சொல்ல, அதே நேரம் டாக்டர் வெளியில் வராங்க. டாக்டர் வந்துட்டு நேராக ரகுராமை பார்த்து, இங்கே பாருங்க, இங்கே தனாங்கிற பேஷண்ட்டை யாரை அட்மிட் பண்ணது அப்படின்னு சொல்ல மாயா போய் நிற்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ சரியான நேரத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் 70% அந்த பொண்ணோட உடம்புல விஷம் ஏறிட்டு சரியான நேரத்தில் நீங்கள் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டுங்க, அப்படி நீங்கள் சேர்க்காம இருந்திருந்தா இன்னரும் அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்தாகிருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு கண்முழிச்சிட்டாங்க, இனிமேல் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனா கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத தனா நினைக்கிறாங்க. அப்போ தனா என்ன நினைக்கிறாங்கன்னா, கார்த்தி தான் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் தன்னை சேர்த்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தனா வந்துட்டு பக்கத்தில் உள்ள நர்ஸ் கிட்ட, என்னை யார் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது அப்படின்னு கேட்க, நர்ஸ் சொல்கிறாங்க, அவங்க பேர் மாயா அப்படின்னு. இது கேட்டதோட தனா ஷாக் ஆகி, மாயாவுக்கு நான் கார்த்திக் கூட இருந்தது எப்படி தெரியும் அப்படின்னு தனா நினைக்கிறாங்க. அப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், அவங்க மட்டும் கொண்டாந்து உங்களை சரியான நேரத்தில் சேர்க்கலைன்னா உங்கள் உயிருக்கு வந்துட்டு ரொம்ப ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட தனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு நேராக மாயா கிட்ட, இங்கே பாருங்கள், யாராவது ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி நேராக மாயா கிட்ட, மாயா பெரியப்பா ஃபஸ்ட்டு போய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதோட ரகுராம் நேராக ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு நேராக தனாவை பார்க்குறாரு. தனாவை பார்த்து, இங்கே பாருமா, இந்த நடு ராத்திரியில் நீ எங்கம்மா போன அப்படின்னு கேட்க, அப்போ தனா வந்துட்டு அழுகுறாங்க. ரகுராம் நேராக தனா கிட்ட, இங்கே பாரு, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கலாமா, அழாத,
இனிமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அந்த கதிர் மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையும் இந்த அவமானமும் உங்களுக்கு வந்திருக்க தேவையே கிடையாது. என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ எந்தவித தப்பும் பண்ண மாட்ட. நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உன்னை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க, உன்னை எல்லாருமே ஏமாத்துறாங்கன்னு நல்லாவே தெரியுது. நீ கவலைப்படாத, என்ன நடந்தாலும் உனக்கு நான் எப்போவுமே துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்தது மாயா மாம்பளை அப்படின்னு சொல்ல, ரகு சொல்கிறாரு, ஆமாம், மாயாவும் கதிரும் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. நைட்டு ரூமில் கதிர் எந்திரிச்சு பார்த்துருக்கான். அப்போ நீ காணனத்தோட கதிர் மாய்கிட்ட போய் சொல்லி 2 பேருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நீ ஏதோ மரத்துக்கு பின்னாடி மயக்கம் மட்டும் கடந்தியா. உன்னை கதிரும் அந்த மாயாவும் தான் காப்பாற்றி கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சரியான நேரத்தில் கொண்டுட்டு வரலைன்னா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும்னு சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு. அப்போ தனா நேரா அவங்க அப்பாட்ட, அப்பா மாயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு அங்கே ஜானகி கிட்ட மாயாவை தனா பார்க்கணுமான்னு சொன்னதோட மாயா ரொம்ப ஆசையாக ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு தனா பக்கத்தில் உட்காந்து தனாவோட கையை பிடிக்கிறாங்க. தனா நேராக மாயா கிட்ட, இங்கே பாரு, அப்போ நான் எங்கே இருந்தேன் அப்படிங்கிறத நீ வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு கேட்க, மாயா நேராக தனா கிட்ட, இங்கே பாரு, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், இதுக்கப்புறமாவது அந்த கார்த்தியை நம்பாத, அவன் நல்லவனே இல்லை அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் தான் என்னை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு, ஆனால் நீ கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ எத்தனை தடவை சொன்னாலும் இவ சுத்தமாக திருந்தவே மாட்டாளோ அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்போ தனா நேரா மாயாவை பார்த்து, இங்கே பாரு, நீ கார்த்திக் சாருக்கு கெட்ட பேரை உண்டாக்கி கொடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் கார்த்திக் சார் ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, உன்னை திருத்தவே முடியாது, கார்த்தி எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாயா வெளியில் வராங்க. அப்போ தனா நினைக்கிறாங்க, கார்த்திக் சார் தான் கொண்டாந்து என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு, அவரை தவிர வேற யார் வந்துட்டு என்னை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க முடியும். மாயாவுக்கு எப்படி தெரியும் நான் கார்த்திக் சார் கூட இருக்கேன்னு. அவர் தான் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு, ஆனால் இந்த மாயா நான் தான் உயிரை காப்பாத்தினேன் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா. சே, சரியான நாடகக்காரியாக இருக்கா அப்படின்னு தானா பேசுகிறாங்க. வெளியில் வந்துட்டு மாயாவுக்கு எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க, தனாவோட உயிரை காப்பாற்றினதுக்காக. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா, இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் தான். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பார்த்ததுக்கு. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க தொடர்ந்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், புது புது வீடியோஸை பார்க்கலாம். அண்டு நம்ம சேனலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்டு முக்கியமாக வந்து ஃபீமேல் அவங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது, வாய்ஸ் ஓவர் தான். நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸை அப்புறம் பார்க்கலாம்.